காலையிலே பொண்ணு வேலை வச்சிச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி அங்கே போயிட்டு வர்றது அலைச்சல். கல்யாணத்துலேருந்து சுத்தமாக எங்களுக்கு ரெஸ்ட் இல்லை. செம்ம டயர்டாக இருக்குது உடம்பு. பாப்பா இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. நாளைக்குன்னு சொன்னால் அப்புறம் இன்னைக்கு நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வரேன் அப்படின்னா. அதனால் பாப்பா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நைட்டு 12:30 மணிக்கு அவன் டேடிக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணி வச்சுருக்கா. டேடி இதெல்லாம் வாங்கி வச்சுருங்க அப்படின்னு. அதாவது ஃபுட்டு. பாப்பா இன்னும் அங்கே போய் சரியாக சாப்பிடவே இல்லை. அதுக்காக நம்மக்கிட்ட இதெல்லாம் செஞ்சு வைங்க டாடி, எனக்கு அதை சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு. அதனால் பாப்பாவுக்கு பிடிச்சது வாங்கிறதுக்கு போகிறோம். அது என்னென்ன வாங்க போகிறோன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மம்மா அவங்களும் பேத்தியை பார்த்து காலையில் கிளம்பிட்டாங்க. ட்ரெயினில் கூட்டத்துக்கு போகிறாங்க. ட்ரெயினில் போய் அவங்க வந்துடுவாங்க. அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, டாக்டரை பார்க்க மாத்திரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்மளும் அப்படியே கடைக்கு போகலாம் அப்படின்னு. ஓகே அங்கே போயிட்டு என்ன வாங்குறோன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இறா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பக்கம் ரசம் கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் சொரா வெந்துட்டுருக்கு. சொரா புட்டு, ரசம், இறா தொக்கு பண்ண போகிறேன். ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பாப்பா கிளம்பி வந்துட்டுருக்கா. இன்னும் வரல. வீட்டில் வேலை ஆகிட்டு. இந்த சைடு கம்பல் போடாமல் இந்த சைடு மட்டும் கம்பல் போட்டிருக்கேன். பார்க்காதீங்க. ஃபோன் வச்சுட்டு பேச முடியல. ஒரே எரிச்சலாக இருந்துச்சு. அதான் கழட்டி கீழே வச்சுட்டு இந்த பக்கம் மட்டும் மட்டும் இந்த பக்கம் சாட்சின்னு பேசுறதுக்காக வச்சுருக்கு. அவள் ஆஃப் பண்ணிவிட்டு சொரா புட்டு பண்ணணும். எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்படியே தாளிச்சு விட வேண்டியதுதான். ஒரு கிலோவா? ஆமாம்மா. ஹாய். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மாத்திரைலாம் வாங்கின்னு வந்திருக்கிறேன். நான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அது சாயங்காலம் தான் போனோம். இது சுகரு, அது பிபி எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளேயே உங்கள் கடைக்கெல்லாம் போய் ரசம் கொதிக்க போகுது. ஆஃப் பண்ணி ரசம் சூறா என்ன பொருத்தமானது. 1 கிலோ நான் சொல்கிறாங்க. நான் பண்ணுறதும்மா ஸ்வேதா பண்ணுறா. தேவமாக்கு பாருங்க, டச்சு ஃபோன் கொடுக்குறோம். எப்படிம்மா யூஸ் பண்ணுவியா தெரியலையே, கற்றுக்கோ. எங்ககிட்ட ஃபோனை கேட்குறாங்க, வீடியோ பார்க்கணும்னு. அதனால் அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபோனு வீடியோ. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னது? எம்ஜிஆர் ஏதோ பாட்டு என்ன பாட்டு? அழகேவா பாட்டு. நீங்க சொல்லு, பேசுங்க. அப்போ சொல்லும். அழகேவா பாட்டு. தேவார் பாட்டா? நல்லா சொல்லுங்க. எம்ஜிஆர் பாட்டு இல்லை, அழகேவா பாட்டு வேணுமா? பாப்பா வந்துச்சு. பாப்பாவுக்கு கூட்டு போய் வீட்டிலவும் விட போகிறோம். தங்கம் தங்கம் வருங்க. கூப்பிட்றாளா? ஐயோ வேணா, பாப்பா மேலே கீறான் பாரு. வா வா, அவ கத்துறான்னு கீறான். வா நீ உள்ள வாமா. ஏய் நோ, குஷி ஆயிடுவாங்க. யாரு எல்லாம் என்ன பண்றது? மாப்பிள்ளை ஏன் வலியுறீங்க? எங்க டாடி எங்க? உள்ளே இருக்காங்க.
இங்க மாட்டிட்டீங்களா போட்டோ? அம்மா ஒரு உள்ளியா இருக்காரு. எஸ். நம்ம பெருசா பெட்ரூம்ல மாட்டி வச்சிருக்கோம்ல, அதோட இது கொஞ்சம் ஷைனிங்கா இல்ல? ஏய் அதே தான் கவர் பிக்காம இல்ல தொடக்கணும் வேற. இது ஷைனிங்கா இருக்கு, அது ஷைனிங்கா இருக்காது. அப்படியா? போலாமா? மலையில் போடுறது இல்லை. சரி நான் போறேன். என்னாச்சு? கஷ்டம் இல்லை. எவ்வளோ வண்டி நவுற வரைக்கும் உட்காந்து நேர்க்கணும்னா லோடு எடுத்துறது கஷ்டம் தான். ஆமா இப்போ ஒரு வண்டி மூவ் ஆகுதா அப்படியே பார்த்து நீ உட்காந்துக்கணும். வண்டி மூவ் ஆச்சுன்னா வண்டி மூவ் ஆகணும். இதுல எம்டிஆர் ஒரு பிரச்சனை கிடையாது. சாப்பிட்றதுதானப்பா இங்கே. நீ தான் சாப்பிடணும். நான் நீ தான் சாப்பிடணும். சாப்பிடலாங்களா? எனக்கு எதுவும் வேணாம், நீங்க சாப்பிடணும். ஏன்? சாப்பிட்ருங்க. ஆஹா எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு தலை வலிக்குது, பாரமா இருக்கு. எனக்கு அந்த உள்ள உட்காந்துடலாம்னா காத்து நல்லா சாப்பிடுங்க. ஸ்ப்ரைட் இன்னும் போல கம்ஃபர்ட் எடுத்து பார்த்தாலும் படுக்கணும். அன்றைக்கி டேபிள் கொடுத்தாங்க, நல்லா இருந்தோம், எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. போட்டு இறக்கி விட்டுட்டோம், சாப்பிடணும் வரோம். நல்லா தாவா கட்டில் உட்காந்துட்டோம். மாலா கட்டில் பார்த்தோன்னே படுக்கணும் போல. ஏறி ஆமா, இது வார்த்தை ரெட்டை பார்த்துட்டு படுக்கணும். ஸ்வேதாக்கா அப்புறம் அவன் ஸ்நாக்ஸை பற்றி பேசுவாங்க, நீங்க சேர்த்துட்டு அவங்க எடுக்கிறேன்ல அவரு. வரணும். ஏய் எடுத்துட்டா எடுத்துங்க. வரா அவங்க பேர் என்ன பண்ணுற? அது சொல்லும். நான் தோசை ஊற்றி தரேன்னா உட்கார முடியும். நாங்கள் பாரு ஆமா. ஏன்பா? பேசு. ஏன் என்னாச்சு? ஜாலியாக சாப்பிடணும்ல. ஆமாம், குத்தமிச்சுன்னா கொஞ்சம் ஒன்று எல்லாரும் சாப்பிட்டுருக்கோம் உட்காந்து. பரவாயில்ல பரவாயில்ல. அது பாய்டா 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 கம்மி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணோம்? எடுத்து போட்டு போடா. சாப்பிடலாம். இது காலையில சொல்றாங்களா? இப்ப காலைல சொல்றியா? சாப்பிட்டாங்கல்ல இந்த அம்மா சொரா புட்டு. வேலை சொல்றியா? நான் சரி சாப்பிடுங்க பாய். அம்மா அப்படி காமிங்க. எடுத்து காமிங்க. நீ இதுதான் எடுக்கணும், நான் எழுத்துறத. இப்படியே வச்சு கீழே வச்சு காமிச்சாதான் அது உள்ள எல்லாம் தெரியும். ப்ராடக்ட் ஸ்வேதாக்கு வாங்கின மாதிரியே வாங்கலான்ட்டு நான் போனேன். வீட்டில் இருக்க என்னோடய நான்ஸ்டிக்லாம் வந்து தேஞ்சிருச்சு. அதெல்லாம் போட்டுட்டு சரின்ட்டு இதை வாங்கினேன். இது எவ்வளோன்னா 1000 ரூபா. அது 1000 ரூபா. உள்ளே வந்து என்ன கோட்டிங்? இது செராமிக் கோட்டிங். வாரண்டியோடு இருக்குது. ஃபுல்லாக செராமிக் கோட்டிங். இப்போல்லாம் இப்படி தான் வருது பாருங்கள். ஸ்வேதாவுக்கு வாங்கி கொடுத்தா சூப்பராக இருக்கும். இதோட கொஞ்சம் பெருசு. ஆனால் அவளது வந்து 2100 ரூபா. உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். செராமிக் கோட்டிங் தான் அவளது இன்னும் வெயிட்டாக சூப்பராக இருக்கும். இந்த லிட்டே வந்து அவளது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது அதை விட சின்னது. அவளுக்கு பெருசு நான் வாங்கி கொடுத்தேன். அந்த மாதிரி தான் நான் கேட்டேன். இங்கே அவங்க இல்லைன்ட்டாங்க. நம்ம ஊரில் இப்படி தான் கிடைக்கும். நான் சரவணாவில் ஸ்வேதாவுக்கு வாங்கினேன். இது ஆவடியில் வாங்கினோம், இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? நல்லா தானே இருக்கு. முடியல எனக்கு ரொம்ப குமைச்சல் இல்லைம்மா?
ஆமாம். அங்கே பாரு. ஆமாம், படுத்துட்டியா? ஊமை வெயில். ஊமவே ஊமை மாதிரி இருந்துக்கிட்டு கொள்ளுது. காற்று இல்லாத ஒன்றும் இல்லாத அப்படியே கொள்ளுது. வெயிலாக இருந்தாலும் பெஜாராக இருக்குது. சுபா முடியல. வெயில் இல்லைனாலும் போட்டுருப்பா மனசால வாட்டு தனியாக ஆகிட்டோம். அதனால தான் ஏசி போட்டுட்டு ஆமாம் போகலாம் படுக்கலாம் ஓடியாட்டேன். டிவியெல்லாம் பார்த்து டிவியெல்லாம் யார் பார்க்க முடியுது? ரொம்ப வெறுப்பாக இருக்குதாங்கல்ல. அனல் மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, சும்மா வானம் மூடிக்கிட்டு ரொம்ப கடுப்பேத்துது. சரி முடியல, வந்துட்டோம், முடிச்சுட்டு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்து பாப்பா வந்து சண்டே வராங்க. இல்லை சண்டே வராங்க. எப்படா சண்டே ஆகும்னு இருக்கு பாப்பா வர்றதை நினச்சி. இப்போ கூட அவன் இப்போ ஃபோன் பண்ணி பேசிகிட்டே தான் இருப்போம். அவன் டாடிக்கு வீடியோ கால் பண்ணி காலெல்லாம் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு தான் இருந்தாலும் கஷ்டமாக கூட இருக்கிற மாதிரி வராதுல்ல. தள்ளின்னா தான் இருந்தாலும் நம்ம கூடயே குழந்தை சுற்றிக்கிட்டே இருப்பா, பக்கத்தில் பார்த்துன்னு விடாமல் இருப்பா. இப்போது தள்ளி இருந்தால் நம்ம பேசுறது வேறையாச்சு, கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று வீடியோட கண்டினியூ இது. நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோ தான். ஓகே பாய் பாய் சார்.